இங்கே அந்த பொண்ணுகிட்ட வந்து அவனோட அடையாளம் என்ன, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியாதுங்க சார், எனக்கு தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த நியூஸ் அவன் வந்து போலீஸ் வந்து சையோக்கு தெரிஞ்சிடும், நீ என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டுட்டு தான் வந்திருப்பான் அந்த வீட்டுக்கு. அந்த பிள்ளைங்க ஷாக் ஆகி பார்த்துருப்பான். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு வந்து அவன் பழக்கனால வந்து அவன் தகவல் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வந்து பார்த்துருப்பான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து மறைச்சி வச்சிருப்பான். இதை காட்டுறாங்க, அது அவனோட ஃபோட்டோவை பார்த்தா அது அவனோட ஃபோட்டோவாக இருக்காது, வரைஞ்சிருப்பான்டாங்க. அதுக்கப்புறம் அவனும் சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கூட வந்து ஒரு ரூமில் தங்கியிருப்பான். ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால வெளியே வருவான். அதுக்கப்புறம் அவங்களும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இவரும் வந்திருப்பார் அந்த போலீஸ்காரர். அவரை பார்க்குற அவனும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டால், இந்த கேஸ் விஷயமா வந்தேன் அப்படின்னு வந்து இவனு சொல்லிடுவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நானும் ஒரு கேஸ் விஷயமா தான் வந்தேன், அன்றைக்கி ஒரு பேப்பர் கொடுத்துனே அது மிஸ் ஆயிடுச்சேன்னு கேட்டால், ஆமாம் சொல்லியிருப்பான். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதையும் கொடுப்பான். அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ சந்தேகத்தில் வந்து அந்த பேப்பரை வந்து திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அது அவனோட ஃபோட்டோ இருக்குது. சரி, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனும் வந்து சந்தேகப்படுறான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிருப்பான். அந்த ஃபோட்டோவை அதை கொடுத்துருக்காம வந்து வேறவே கொடுத்துருப்பான். அதை தான் வந்து இப்போ சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணுகிட்டையும் போய் வந்தானே அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்கள வந்து வேறு வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துக்கிட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் தெரிஞ்சிருக்கு தான் வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு கண்டுபிடிச்சி, அந்த வீட்டில் வந்து நிறைய பெண்களோட ஃபோட்டோ அப்புறம் வந்து சமர்ப்பித்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சி இப்போ போலீஸ்க்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் வந்து சைனர் வச்சு ஊசி வந்து கொல்ல வந்து பார்ப்பான். அந்த டைமில் வந்து அவரும் பிளாக் பண்ணி வந்து அடிச்சிருவார். இத்தனை பெண்களை வந்து இப்படி கொண்டுக்கே உனக்கு இதாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வந்து, பெண்களை கொல்றது தான் சார் என்னோட மெயின் இது அப்படின்னு சொல்லி, இப்போ இதுக்கு மேலே அந்த யாருக்குமே தெரிய போகுது உன்னை கொல்றான் அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல பார்ப்பான். அந்த டைமில் வந்து பின்னாடி வந்து அந்த கடையோட ஓனர் வந்து அவன் மண்டையில் அடிச்சிருவான். அந்த டைமில் வந்து கரெக்டாக மண்டையில் மயக்க போட்டு விடுற மாதிரி டைம் அவர் அடிக்க போவான். டப்புனு வந்து கீழே வந்துருவான் மயக்கத்தில். இங்கே அந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியாது நடக்கிறது எல்லாமே. அப்புறம் அந்த டைமில் வந்து இவரை வந்து பயன்படுத்தி வந்து அடித்து அவனை வந்து கொண்டுறாரு. அவரை கொண்டு போய் அந்த இதில் கொண்டுறாங்க. அப்படியே வாண்டட் லிஸ்ட்டில் வந்து அந்த ஒட்டிடுறாங்க, இந்த